அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜய் பாத்தீங்கன்னா மல்லியை ரொம்பவே மிஸ் பண்றாருங்க. ஸோ அனிமீன் போன இடத்துல மல்லி விஜய் ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டாரு நம்ம விஜய். ஆனா இந்த ராஜி நிஷா இவங்க ரெண்டு பேரும் பண்ண வேலையால அவங்க ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாவே இல்லை. ஸோ வீட்டுக்கு வந்த அப்புறமா இப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா ரேணுகா அடுத்ததான் வந்து என்ட்ரி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, ஸோ மல்லி இவ்வளோ நாளா நம்ம மேல பாசத்தையும் அன்பையும் கொட்டிட்டு இருந்தா ரேணுகா எப்போ வந்தாலும் ஸோ அப்போதுலேருந்து நம்மளை கவனிக்கவே விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. மல்லி பார்த்தீங்கன்னா விஜய்க்கு சாப்பாடு கொண்டு போய் வச்சுட்டு ரேணுகா கிட்ட போயிட்டாங்க. ஸோ திரும்ப வந்து பார்க்கும்போது ஏங்க நீங்க சாப்பிடாம வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கேட்கும்போது விஜய்க்கு வந்து ஒரே டென்ஷன் கோவம் தான். நான் சாப்பிட்டா என்ன சாப்பிடலன்னா உனக்கு என்ன, அதை பத்தி நீ எதுக்காக வந்து அக்கறை இருக்கிற மாதிரி கேட்குற, உன்னோட வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி விஜய் சொல்றாங்க. மல்லி இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம். ஸோ விஜய் வந்து நம்மள மிஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி தெரிஞ்சுக்கணும். ஆனா மல்லி பார்த்தீங்கன்னா அப்பயும் எதுவுமே பேசாம சைலண்டா வெளியில வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம அன்னபுண்ணியமா பார்த்தீங்கன்னா ஏ மல்லி புள்ள நில்லு, நீ மாப்பிள்ள தம்பியும் பேசுறத நான் கேட்டுட்டு தான் இருந்தா, ஒரு கேட்கறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. இந்த ரேணுகாவை பார்த்துக்கிட்டு நீ எவ்வளவு நாள் தான் உன் வாழ்க்கையை வந்து நீ அழிச்சுக்குவேன், மாப்பிள்ள வந்து உங்களோட சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு பிள்ளை. அது மட்டும் இல்லாம அனிமூன் போன இடத்துலயாவது சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பாரு. அங்கேயும் வந்து பெரிய பிரச்சனை வந்துச்சு. இப்படியெல்லாம் இருக்கும்போது நீ திரும்ப திரும்ப அவரை விட்டு ஒதுங்கி போறது ரொம்பவே தப்பு பிள்ளை. ரேணுகாவை பார்த்துக்கணுமா, ரேணுகாவை நான் பார்த்துக்கிறேன், இனி நீ வந்து மாப்பிள்ளையோட தான் உன்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுண்ணியமா சொல்றாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி நான் வைக்கதான் போறேன். ஏன்னா ரேணுகாவை கொண்டு போயிட்டு கதிரேசன் கிட்ட ஒப்படைச்சிட்டா நீயும் மாப்பிள்ளை தம்பி ஒரு நல்ல லைஃபை வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ இதுதான் என்னோட முடிவு, இதுல இருந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை, நீ மறுவார்த்தையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுண்ணி பாத்தீங்கன்னா மல்லிகிட்ட தெளிவா சொல்லிட்டாங்க. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.